கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரட்சண்யம். லூக்கா 2:32 உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். சிமியோன் என்ற வயோதிக தீர்க்கதரிசி இயேசு பாலனை தன் கையில் ஏந்தி கொண்டு இவ்வாறு கூறுகிறார். தேவரே, சகல ஜனத்திற்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்று மிக்க சந்தோஷத்தோடு கூறுகிறார். சிமியோன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவராக இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவராகவும் இருந்தார் என்று வேத புத்தகம் நம்மை படிப்பிக்கிறது. அவர் பரிசுத்த ஆவியின் நிறைவோடு இருந்தார். கிறிஸ்துவை காண்பதற்கு முன் நீ மரிப்பதில்லை என்ற வாக்கு தத்தத்திற்காக காத்திருந்தவர். ஒவ்வொரு நாளும் மேசியாவை காண வேண்டும் என்ற ஆவலோடு அவரை தரிசிக்க வேண்டும் என்றும் தேவாலயத்துக்கு போவார். ஒரு நாள் வழக்கமாக தேவாலயத்துக்கு வந்திருந்த போது மோசேயின் பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ணுவதற்காக மரியாளும் யோசேப்பும் தேவாலயத்துக்கு இயேசு பாலனை கொண்டு வந்தார்கள். தற்செயலாய் நடந்த நிகழ்வாக இருந்தது. அந்த வேளையில் வயதானவர்களை கனம் பண்ணுவது அவரது கட்டளை அல்லவா? எனவே பெற்றோர்கள் இயேசு பாலனை சிமியோன் கையிலே கொடுத்து ஆவியினால் ஏவப்பட்டு உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்று அறிக்கையிடுவதை பார்க்கிறோம். உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடே மரிக்க அனுப்புகிறீர் என்று கூறுகிறார். இயேசுதான் சகல ஜனத்திற்கும் பிதாவாகிய தேவனாக ஆயத்தம் பண்ணின இரட்சண்யம். அவர் ஒருவரே ஜனங்களை பாவங்களிலிருந்து விலக்கி ரட்சிக்கிறவர். இயேசு என்ற பெயரின் அர்த்தம் இரட்சகர் என்பதாக காணப்படுகிறது. எல்லா மனிதர்களையும் ரட்சித்து அவருடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டு அவர் இருக்கும் இடத்தில் உட்காரும்படியான பாக்கியத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். பிரியரே, புண்ணியம் செய்வதாலோ புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதாலோ நற்கிரியைகளை செய்வதாலோ நாம் ரட்சிக்கப்பட முடியவே முடியாது. இயேசுவின் இரட்சண்யத்தை நம்முடைய கண்கள் கண்டு அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு வாழ்ந்தால் நாம் வாழ்வு சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும். இந்நாளே சமாதானத்தோடு வேதம் வாசித்து துதித்து பாடி செபித்து துவங்குவோமா? ஆமேன். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உடைய இரட்சணித்தை எங்களுடைய கண்களும் காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.